வணக்கம். பயங்கரமான சண்டை. ஒருத்தர் இன்னொருத்தர் மேல ஏறி உட்காந்து குத்துறார். இன்னொருவர் அவரோட தலைமுடியை பிடிச்சு இழுக்கிறார். இன்னும் 2 பேர் ஒருத்தர் காதுல இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் ஊதுவாங்களே பிபி, அதை வச்சு ஊதுறாங்க. மேல நின்னுகிட்டு இருக்கவங்க அவங்க கூட நிக்கிறவங்கள பயங்கரமா தள்ளி விடுறாங்க. மேபி என்னால விளக்கமா அந்த சண்டை காட்சியை வர்ணிக்க முடியல. இதெல்லாம் ஏதோ ஒரு தெருவுல நடந்த சண்டை இல்லைங்க. மால்தீவ்ஸ் பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சி எம்பிக்களுக்குள்ள நடந்த பயங்கரமான சண்டை. என்னதான் பிரச்சனை? ஏன் அடிச்சுக்கிறாங்க? கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாமா? வெறும் 5,15,132 மக்கள் தொகை இருக்க 298 ஸ்கொயர் கிலோமீட்டரே உள்ள ஏசியாவிலேயே குட்டியான நாடுதான் மால்தீவ்ஸ். 97% இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய மாலத்தீவுல ரொம்ப கம்மியான அளவு புத்த மதத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்துவர்கள், இந்து மதத்தை சேர்ந்தவங்க வசிக்கிறாங்க. மொத்தம் 1192 தீவுகள் இருந்தாலும் அதுல 187 தீவுகள்ல தான் மக்கள் வசிக்கிறாங்க. திவேஹி அப்படின்ற மொழியை பேசுறாங்க. கூடவே தமிழ், சிங்களம், குஜராத்தி, மலையாளம் பேசும் மக்களும் இருக்காங்க. சுமார் 2500 வருஷமாவே இந்த தீவு கூட்டங்கள்ல மக்கள் வசித்து வந்ததா சொல்லப்படுது. தென்னிந்தியாவில இருந்து போனவங்க தான் அங்க முதல்ல, குறிப்பா தமிழர்கள். அப்புறம் நார்த் இந்தியால இருந்து இலங்கைக்கு போன குஜராத்திஸ் பின்னாடி அங்கே இருந்து மாலத்தீவுக்கு போய் செட்டில் ஆனதா சொல்லப்படுது. தமிழர்களோட கலாச்சாரம் அங்க நிறையவே தெரியுது. முன்னீர் பழந்தீவும் என்ற சங்கப்பாடல் வரிகள் இதற்கு சான்று. அங்க ஹிந்து மதம் இருந்தது, அப்புறம் புத்த மதம் பரவுச்சு. 12ஆம் நூற்றாண்டுல அரேபிய வணிகர்கள் வந்தப்புறம் நிலைமை மாறிடுச்சு. மாலத்தீவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த தொவேமி அப்படின்ற புத்த மத அரசன் இஸ்லாத்தை தழுவினார். நடுவுல போர்ச்சுகீஸ், டச்சுக்காரங்க, கடைசியா பிரிட்டன் ஆட்சி பண்ணி 1965 சுதந்திரம் கிடைச்சது. இப்போ அவங்களோட அரசியல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மாலத்தீவுல ஜனாதிபதியையும் பாராளுமன்ற எம்பிக்களையும் மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனாலதான் அதை பிரசிடென்சியல் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜனாதிபதியின் ஆளுமையின் கீழ் அமையும் குடியரசு. ஆனா எல்லாரையுமே மக்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஜனாதிபதி எலெக்ஷனும் 87 சீட்ஸ் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படும் எலெக்ஷனும் தனித்தனியா நடக்கும். இதுல ஜனாதிபதி எலெக்ஷன் சமீபத்துல நடந்து முகமது முய்சு ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவரோட பதவிக்காலம் 5 வருடம். அடுத்தது பார்லிமெண்ட் மெம்பர்ஸை தேர்ந்தெடுக்கும் எம்பி எலெக்ஷன் இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் நடக்கும். இங்க 2 பிரதான கட்சிகள் இருக்கு. ஒன்னு மால்தீவியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்ற MDP, இரண்டாவது ப்ரோக்ரெசிவ் பார்ட்டி ஆஃப் மால்தீவ்ஸ் அப்படின்ற PPM. இந்த இடத்துல நாம கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்தியா மாலத்தீவு உறவுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். தனக்கு பக்கத்துல இருக்க குட்டியூண்டு நாடான மால்தீவ்ஸுக்கு இந்தியா எத்தகைய உதவிகளை செய்தது அப்படின்ற எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் முக்கியமான சில விஷயங்களை பார்க்கலாம். 1988 இருந்து டிஃபென்ஸ், செக்யூரிட்டி இந்த 2 விஷயமும் மாலத்தீவுகளுக்கும் இந்தியாவுக்குமான முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டது. 1988 மாமூன் அப்துல் கயூம் ஆட்சியில இருந்தப்போ அவரோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக மாலத்தீவுல இருந்த அப்துல்லா லுத்துஃபின்றவர் தலைமையில பிளாட் என்ற இலங்கை போராளி குழுவோட ஆயுதமேந்திய குழுவும் கயூமோட ஆட்சியை கவிழ்க்கிறதுக்காக மாலேவின் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததோட அதிபர் மாளிகையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அதிபர் கயூம் UK, US, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர்னு எல்லார்கிட்டையும் உதவி கேட்கிறார். கடைசியா இந்தியாவை அணுகிய போது அப்போதைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் நம் இந்திய படைகள் அனுப்பி வெறும் 16 மணி நேரத்துல அந்த ஆயுத புரட்சியை முறியடித்து கம்பீரம் காட்டிய இந்திய படை அன்றிலிருந்து மாலத்தீவின் டிஃபென்ஸ், செக்யூரிட்டி 2க்குமான ட்ரைனிங்கை கயூம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அங்கேயே இருந்து செய்து வருகிறது. இந்த படையத்தான் இப்போதைய ஜனாதிபதி முய்சு திரும்ப பெற சொல்லியிருக்கார். இதுல இன்னொரு கான்ட்ரவர்சியான விஷயம் என்னன்னா, ஆயுத புரட்சி நடந்தப்போ இந்தியா காப்பாற்றிய அப்போதைய பிரசிடென்ட் கயூமோட தம்பி அப்துல்லா யாமின் 2013 இருந்து 2018 வரைக்கும் ஜனாதிபதியாக இருந்தவர். இவர் சைனாவை ஆதரிச்சார். வியப்பா இருக்குல்ல? மாலத்தீவுக்கு இந்தியா பாதுகாப்பா எப்பவுமே இருந்திருக்கு. அதே நேரத்துல இந்தியாவுக்கு மாலத்தீவு ஸ்ட்ராட்டஜிக்கலி ரொம்ப முக்கியம். இந்தியால இருந்து நிறைய டூரிஸ்ட் மாலத்தீவுக்கு போறதால
சுற்றுலாவை நம்பியிருக்க மாலத்தீவுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா மாலத்தீவுகளுக்கு இடையிலான வர்த்தகம் பிரைம் மினிஸ்டரா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 4 மடங்கு அதிகமாயிருக்கு. மால்தீவியன் நேஷனல் டிஃபென்ஸ் போர்ஸுக்கு தேவைப்படுற 70% ட்ரைனிங்கை இந்தியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 1500 MNDR வீரர்களை இந்தியா ட்ரெயின் பண்ணியிருக்கு. மாலத்தீவோட ஏர் சர்வேலன்ஸ்க்கு தேவையான ஹெலிகாப்டர்ஸ், சாப்பர்ஸ் போன்ற உபகரணங்களை எல்லாம் இந்தியா கொடுத்திருக்கு. பேரிடர் மேலாண்மை, திறன் உருவாக்கம், அதாங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் மாதிரி விஷயங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது இந்தியா தான். குறிப்பா 2004 சுனாமியால ரொம்பவே பாதிக்கப்பட்ட மாலத்தீவுக்கு ஓடோடி வந்து மீட்பு பணிகள்ல உதவுனதோட மறுசீரமைப்பு உதவிகளையும் இந்தியா செய்தது. ஃபேக்கல்டி ஆஃப் என்ஜினியரிங் டெக்னாலஜின்ற இன்ஸ்டிடியூஷனை இந்திய அரசாங்கத்தோட கிராண்ட் இன் எய்ட் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு உதவியாகவே கட்டி கொடுத்தது இந்திய அரசு. ரொம்ப முக்கியமா 300 படுக்கை வசதிகள் கொண்ட இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டலை கட்டி கொடுத்ததோட அதோட விரிவாக்கத்தையும் 2011 செய்து கொடுத்தது இந்தியா. 2008 $100 மில்லியன் இன்னொரு $100 மில்லியன் 2011 கொடுத்து உதவியது இந்தியா. இது போக $40 மில்லியன் ஹவுசிங்காக கொடுத்து உதவியது இந்தியா. 2018 $1.4 பில்லியன் நிதியுதவியும் 2022 $100 மில்லியன் நிதியுதவியும் இந்தியா கொடுத்தது. 2014 அவங்க தண்ணிக்காக கஷ்டப்பட்டப்போ இந்தியா உடனே ஓடோடி வந்து உதவி செஞ்சு அவங்க தண்ணீர் பிரச்சனைய தீர்த்து வச்சது. மாலத்தீவோட உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான ப்ராஜெக்ட்ஸை இந்தியா செஞ்சு கொடுத்தாங்க. இப்பவும் இந்தியாவோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மாலத்தீவுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஹனிமது அப்படின்ற தீவுலையும் கான் ஐலண்ட் தீவுலையும் இருக்கு. ஏர்போர்ட்ஸ் இந்தியா கட்டி கொடுத்தது. தலைநகரான மாலேவை இணைக்கிற கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டையும் குல்கிஃபாலு போர்ட்டோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டையும் செய்து கொடுத்தது இந்தியா. கிரேட்டர் மாலே கனெக்டிவிட்டி ப்ராஜெக்டுக்காக இந்தியா சாங்ஷன் பண்ணியிருக்க தொகை $500 மில்லியன். இது போக ரோட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், ட்ரைனேஜ்னு நிறைய உள்கட்டமைப்பு வேலைகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. நேஷனல் காலேஜ் ஃபார் போலீஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை 222.98 கோடி செலவுல கட்டிக்கிட்டு இருக்கு இந்தியா. கோவிட் வந்தப்போ இந்தியா எல்லா நாடுகளுக்கும் வேக்சின் கொடுத்தது இல்லையா? அந்த லிஸ்ட்ல முதல்ல இருந்த நாடு மாலத்தீவு தான். மாலத்தீவோட அரசியல், இராணுவம், வர்த்தகம், மருத்துவம், அந்த மக்களோட வாழ்வியல்னு எல்லாத்துலயுமே இந்தியாவோட பங்கு பெரிய அளவுல இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். ஜனாதிபதி எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. அடுத்தது எம்பிஸ் எலெக்ஷன். இப்ப 2019 நடந்த எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் 2024 ஏப்ரல் வரைக்கும் இருப்பாங்க இல்லையா? யார் யார், எத்தனை பேர், எந்தெந்த கட்சியை சேர்ந்தவங்க எம்பியா இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? மொத்தம் 87 சீட் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்ல எம்டிபி எம்பிஸ் 65 பேரும், பிபிஎம் எம்பிஸ் 5 பேரும், பிஎன்சி எம்பிஸ் 3 பேரும் இருக்காங்க. இப்ப ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க மொய்சு இந்தியா அவுட் அப்படின்ற கேம்பெயினை வச்சு இந்தியா பத்தி தப்பான ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி ஜெயிச்சிட்டார். மாலத்தீவு மக்கள் கிட்ட இந்தியாவை பத்தி தப்பா சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டார் மொய்சு. ஜெயிச்ச கையோட இதுவரைக்கும் அரவணைச்சு போயிட்டு இருந்த இந்தியாவை பகைச்சு மாலத்தீவோட வெளியுறவு கொள்கைகளையும் இந்தியாவுக்கு எதிராகவும், அதே நேரத்துல சைனாவுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற மாதிரியும் நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். போதாக்குறைக்கு அவர் முதல்ல போற வெளிநாட்டு பயணத்துக்கு தேர்ந்தெடுத்த நாடு சீனா. சீனால இருந்து மாலத்தீவு வந்த உடனேயே சீனா எல்லா உதவிகளையும் மாலத்தீவு மக்களுக்கு செய்யும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே இந்தியாவோட மிலிட்டரிய மாலத்தீவுல இருந்து முழுவதுமாக திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீனாவுக்கே போனார். இதுல இருந்து என்ன தெரியுது? மொய்சு முழுவதுமாக சீனாவுக்கு சப்போர்ட்டா இருக்கார் அப்படின்றது தெளிவா தெரியுது. மாலத்தீவு பெரும்பாலான விஷயங்களுக்கு இந்தியாவை சார்ந்து இருக்கணுங்கிறத அவரு மறந்துட்டார். போதாக்குறைக்கு இந்தியா மேல இருந்த வன்மத்துல ஒரு 14 வயசு குழந்தையோட உயிரோட விளையாடிட்டார். அந்த குழந்தையோட மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான ஹெலிகாப்டர் அப்ரூவலை கொடுக்காததுனால அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. மாலத்தீவுல இருந்து இந்தியாவுக்கு படிக்க வருவாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு வருவாங்க, வேலைக்கு வருவாங்க,
அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாம இந்தியா வர்றதுக்கு ஹெலிகாப்டர் அப்ரூவல் கொடுக்காததால இறந்து போனது மாலத்தீவு மக்கள் கிட்ட பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. அந்த மக்கள் ஏதோ இந்தியா மாலத்தீவுல மிலிட்டரிய நிறுத்தி அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, முயற்சி வந்தா அது நடக்காது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டு முயற்சிவை ஜெயிக்க வச்சது தப்புன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் மைசூர் சார்ந்திருக்கிற கட்சி மாலையோட மேயர் எலெக்ஷன்ல படு மோசமான தோல்வியை சந்திச்சுது. மாலத்தீவு சுற்றுலாவை நம்பி இருக்க நாடு, அதுவும் இந்தியாவில இருந்து போகும் சுற்றுலா பயணிகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சோ அதுலயும் இந்தியாவோட உதவி தேவையில்லைன்னு நினைச்சு ஷி ஜின்பிங்கோட கால்ல விழாத குறையா கெஞ்சி உங்க டூரிஸ்ட மாலத்தீவு அனுப்புங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி திடீர்னு ஒரு நாள் லக்ஷதீப்ல போய் ரிலாக்ஸா நடக்கிறது, பீச்ல சேர் போட்டு உட்கார்ந்து என்ஜாய் பண்றது, ஸ்னார்க்லிங் பண்றதுன்னு லக்ஷதீப ப்ரமோட் பண்ணி ஷாக் கொடுத்தார். இதை பார்த்து கடுப்பான மீசுவோட 3 அமைச்சர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் பத்தியும் இந்தியாவை பத்தியும் தப்பா இல்ல ரொம்ப கீழ்த்தரமா சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டாங்க. அதை பார்த்து ரொம்ப கடுப்பான இந்திய மக்கள் பாய்காட் மால்தீவ்ஸ் என்ற ஹேஷ்டேகை தெரிக்க விட்டாங்க. அதனால இந்தியால இருந்து மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளோட எண்ணிக்கை வெகுவாகவே குறைஞ்சு போச்சு. இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை முதலிடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்து இப்போ லேட்டஸ்டா 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இது மாலத்தீவு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. சைனாவுக்கு போன மொய்சு கிட்டத்தட்ட 20 அக்ரிமெண்ட்ஸ்ல சைன் பண்ணியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமா டூரிசம் அக்ரிமெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிமெண்ட்ஸ், கிளைமேட் அண்ட் என்வாயர்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ஸ், ஃபியூ அதர் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றதுல கிராண்ட் அசிஸ்டன்ட் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சைனா ஒரு பெரிய அமௌண்ட்டை மாலத்தீவுக்கு கொடுக்கறதாக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. அது எவ்வளவு அமௌண்ட் அப்படின்ற விஷயம்லாம் அதுல சொல்லப்படல. இதன் மூலம் மாலத்தீவு சைனாவோட கடன் வலைக்குள்ள சிக்கும் அப்படின்றது தெளிவா தெரியுது. அப்புறம் சைனாவோட உளவு கப்பல் ஜியாங் யாங் ஹாங் 03 மால்தீவ்ஸ்க்கு வந்து ரிசர்ச் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் சிகரமா தனக்கு நெருக்கமானவங்க எல்லாருக்கும் பெரிய பதவிகள் கொடுத்திருக்காரு. இதுல ஹைலைட் என்னன்னா, அவரோட ஒய்ஃபோட ரிலேட்டிவ்ஸ்னு இவங்க எல்லாம் தான் மிக முக்கியமான பொறுப்புகள்ல அமர போறதா தெரியுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, மால்தீவ்ஸ் பிரசிடென்ட்க்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி தனக்கு பிடிச்சவங்க யாருக்கு வேணாலும் அவர் பதவி கொடுக்கலாம். ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் மியூசிக் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி யார வேணா அவர் பரிந்துரைக்க மட்டுமே செய்யலாமே தவிர, பாலிசிஸ் கொண்டு வரலாமே தவிர, ஆனா அத பார்லிமெண்ட்ல ஒரு 87 எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இது எல்லாத்துக்குமே அப்ரூவல் கொடுக்கணும். அப்பதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போசிஷன் பார்ட்டியா இருக்க எம்டிபி கட்சி 65 எம்பிக்களை வச்சிருக்கிறதோட லேட்டஸ்டா நடந்த மாலேவோட மேயர் எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிருக்கு. சரி, இப்ப அந்த பார்லிமெண்ட்ல அவ்வளவு கலவரம் நடந்துச்சு, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையேன்னு கேட்டீங்கன்னா, 87 எம்பிஸ் பார்லிமெண்ட்ல இருக்காங்க, அவங்களோட அப்ரூவல் முய்ஸுக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஜனாதிபதி முய்ஸும் தேர்ந்தெடுத்த 4 கேபினெட் மினிஸ்டர்ஸுக்கும் அப்ரூவல் கொடுக்க மெஜாரிட்டி எம்பிக்களை வச்சிருக்க எம்டிபி கட்சி ஒத்துக்கல. அதனால முய்ஸு சார்ந்திருக்கிற பிபிஎம் பிளஸ் பிஎன்சி கட்சிகளோட எம்பிக்கள் பயங்கரமா ரகலை பண்ணி சபாநாயகரை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி பண்ணின கலாட்டா தான் நாம இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறப்போ சொன்னது. கடுப்பான எம்டிபி கட்சியினர் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளோட அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கையெழுத்துகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஒருவேளை முய்ஸு மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலக நேரிடும். ஏன்னா இப்ப பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியா இருக்கிறது எம்டிபி கட்சியினர் தான். ஒரு புறம் இந்தியாவை ஆதரிக்கும் எம்டிபி கட்சி, இன்னொரு பக்கம் சீனாவை ஆதரிக்கும் முய்ஸுவோட கட்சி. இந்தியா ரொம்ப நாளைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காது, சமயோசிதமாக காய்களை நகர்த்தும். இன்னொரு புறம் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய தேசம் மாலத்தீவு மாதிரி ஒரு சின்ன நாட்டை எதுக்கும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாலத்தீவு ஸ்ட்ராட்டஜிக்கலி முக்கியம் அப்படின்ற ஒரு பாயிண்ட தவிர, கடந்த காலத்தில் இந்தியா செய்த பேருதவிகளை மறந்துவிட்டு இந்தியாவின் முதுகில் குத்திய முய்ஸுவை
மாலத்தீவு மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.